ஹே கைஸ், வெல்கம் டு யுவர் சேனல். இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து இப்போது ஜாப் நோட்டிஃபிகேஷன் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோவிலுக்கு நோட்டிஃபிகேஷன் இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அறநிலைத்துறையிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. அதே போல் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கோவிலுக்குமே பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்டேட்ஸை நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, திருச்சியில் இருக்கவங்க இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாருமே அப்ளை பண்ணலாம். திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து விஷயம். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 25/11/2025 ஈவினிங் 5 o'clock வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? இது நீங்கள் ஆன்லைனில் பண்ண முடியாது, ஆஃப்லைனில் தான் பண்ண முடியும். என்னென்ன டீட்டெயில் அப்படின்றத இதில் கிளியராக நம்ம வந்து பார்க்கலாம். ஏஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 18 எல்லா கேஸ்ட்டுமே, மேக்ஸிமம் வந்து 45 வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் எதுவுமே கிடையாது, டைரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான் இருக்க போகுது. இதில் இளநிலை உதவியாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்டிங், இதுக்கு 18,500 சேலரி, மேக்ஸிமம் சேலரியாக 58,600 கொடுக்குறாங்க. 10 வேக்கன்சிஸ் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. 10th நீங்கள் பாஸ் பண்ணாலே போதும், அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, கூர்க்கா இதுக்கான சேலரி அப்படின்னு பார்க்கும்போது 15,900 கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் 50,400 இருக்குது. அண்ட் இதுக்கான வேக்கன்சிஸ் 2 வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? மேக்ஸிமமாக நீங்கள் வந்து ஸ்கூல் போயிருக்கணும் கூட அவசியம் கூட கிடையாது. ஏதோ தமிழ் படித்தாலே எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? இதுபோல் நிறைய வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பெரிய சன்னதி உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்டிங் வந்து இருக்குது. இதுக்கு ஒரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இதுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரியில் வருது. இதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது அரசு அங்கீகாரம் பெற்ற ஏதாவது ஒரு இசை பள்ளியில் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பெரிய சன்னதி வீரவண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்டிங். அதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அரசு அங்கீகாரம் பெற்ற ஏதாவது ஒரு இசைப்பள்ளியில் நீங்கள் பயின்று சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். ஓகேவா? இது போல் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் உதவி யானைப்பாகன் இதுக்கான சேலரி 11,200 கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் 36,800. 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். யானையை வந்து பயிற்சி அளிக்கிறது, அதை கட்டுப்படுத்துறது, அதை வழிநடத்துறதுக்கான திறன் இதெல்லாமே வந்து இருக்கணும். அதுக்கான மொழி வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது போல் பல வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. கூட்டுபவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதிலே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சலவையாளர் ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். ஓகே, அடுத்து இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் மினிமம் ஏஜ் லிமிட் 18, மேக்ஸிமம் வந்து 45 சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. நன்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு பொது விதியாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. சரியா? 1/7/2025 இந்த தேதிப்படி 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் வந்து 45 வயசுக்குள்ளே இருக்கணும். அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே சமயம் நீங்கள் வந்து எல்லா போஸ்டிங்குமே அப்ளை பண்ணலாமானா எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஆனால் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தனித்தனியாக செப்பரேட்டாக தான் அப்ளிகேஷன் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஒரே அப்ளிகேஷனில் எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 4 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 4 போஸ்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக அப்ளிகேஷன் நீங்கள் ரெடி பண்ணணும். ஓகேவா? அதுக்கு டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும். ஓகே, அதே போல் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இதில் இபியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஏஇ, அப்புறம் விஏஓ, இது போல் யாராவது ஒருத்தவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அட்டஸ்டட் வாங்கி செல்ஃப் அட்டஸ்டட் வாங்கி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதே போல் உங்கள் மேலே எந்த கேஸுமே இல்லை அப்படின்னு ஒரு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் பெரிய இது இல்லை. ஏற்கனவே அந்த காப்பி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையுமே அட்டாச் பண்ணிக்கலாம். 25/11/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ் வந்து இந்த அட்ரஸ் தான். இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேவா? அப்ளிகேஷனில் வரிசை எண், எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான நம்பர். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு 10வது போஸ்ட்டாக சலவையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் இருக்குது அப்படின்னா வரிசை எண்ணில் 10ன்னு போட்டு அந்த போஸ்ட்டுக்கான பேர், ஓகேவா, போட்டுட்டு மேலே வந்து உங்கள் ஃபோட்டோ, உங்களோட நேம், உங்களுடைய தந்தை பெயர், தாயார் பெயர், முகவரி, பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் எல்லாமே நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு இது கூட உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே அட்டாச் பண்ணணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, இது எல்லாத்தையுமே கிளியராக அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். முன் அனுபவம் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிட்டு
என்னென்ன சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் வாங்கணும். அதே போல் அனுப்புறதுக்கான அட்ரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அனுப்பணும். இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி 620006 இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அனுப்பும்போது 25 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் வந்து நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும். நேர்லேயும் அப்ளிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இது திருச்சி டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, மற்ற டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க அப்ளை பண்ணக்கூடாதுன்னா பண்ணலாம். ஓகேவா, ஆனால் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். இதான் விஷயம். அப்ளிகேஷன் ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டு யாரெல்லாம் வந்து ஷார்ட்லிஸ்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூக்கான கார்டு வந்து வீட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ முடிஞ்சு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து ஜாப் வந்து இருக்கும். எக்ஸாமினேஷன் எதுவுமே கிடையாது. அப்ளிகேஷனுக்கு ஃபீஸும் எதுவுமே வந்து கிடையாது. ஓகேவா, ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஜாப் தான், நல்ல சேலரி தான் கொடுக்குறாங்க. ஆல் தி பெஸ்ட்.